வணக்கம். மகாராஜா. அதாவது நம்ம சில சினிமாக்கள் போவோம். படம் முடிஞ்ச உடனே ஆடியன்ஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்னு கைதட்டி தங்களுடைய பாராட்டுகள தெரிவிப்பாங்க பார்த்தீங்களா? அது ஒரு சில படங்களுக்கு தான் அமையும். அந்த ஒரு சில படங்கள்ல ஒரு முக்கியமான படம் மகாராஜா அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியோட 50வது படம். தமிழ் சினிமால உள்ள மகாராஜாக்கள்ல தானும் ஒரு மகாராஜா அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லலாம். நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தோட டைரக்டரு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த படத்துக்கு அ சிறந்த திரைக்கதைக்கான அவார்டு நிச்சயம் கிடைக்கும். அப்படி ஒரு பயங்கரமான திரைக்கதைங்க. அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் ஒ அ ஒவ்வொன்னுக்கும் ஒரு முடிச்சுக்கு அந்த முடிச்ச அவுக்குறதுக்கு ஒவ்வொரு காட்சிகள் அமைச்சிருப்பாரு. செம்மையா பண்ணியிருக்காரு நித்திலன் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க விஜய் சேதுபதி தன்னுடைய அருமையான நடிப்பு. அதாவது அவருடைய 2 விதமான கேரக்டர் காட்டுறாங்க. ஒண்ணு இளமை காலம், அப்புறம் இப்ப அதாவது 30 வயசுக்குள்ள ஒரு கேரக்டர். ஒரே நடிகர் தான். 45 வயசுல ஒரு க கேரக்டர் அப்படின்ட்டு. அந்த 30 வயசு காட்டும்போது, அருமையா அந்த தென்மேற்கு பருவக்காற்றுல வர்ற ஹீரோ மாரி அப்படியே இளமையா இருக்காரு. 45 வயசுல இப்ப அந்த அந்த வெள்ள தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அது ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு சலூன்கள்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு, அவருடைய பொண்ணு ஒரு 7ஓ, 8ஓ படிக்கிற ஒரு பொண்ணு. 2 பேர் தான். மனைவி ஒரு விபத்துல இறந்துடுறாங்க. இவங்க 2 பேர் இருக்கிற வீட்ல ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் காட்டுறாங்க. அதோட பேர் லட்சுமி. லட்சுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குப்பை தொட்டி. ஒரு கட்டத்தில அந்த குப்பை தொட்டி திருடர்களால திருடப்படுது. அதுக்காக அத கண்டுபிடிச்சு தர சொல்லி விஜய் சேதுபதி ம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்காரு. எல்லாரும் ஏளனமா பார்க்குறாங்க. "ஏன்னா ஒரு குப்பை தொட்டிக்கு போய் இப்படி பண்றியா?" அப்படின்ட்டு. அப்ப அவரு, "இத நீங்க கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா, உங்களுக்கு 5,00,000 நான் தர்றேன். இதாங்க அட்வான்ஸ் 50,000" அப்படின்னு குடுக்கும்போது, எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் அப்படியே அவர ஒரு மாரி பார்க்குது. ஆடியன்ஸுக்கும் ஒரு ஒரு படத்துக்குள்ள ஒரு விறுவிறுப்பு வருது. படத்தோட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப கடைசி எழுத்துல முடியிற பாட்டு பெட்டி வைப்போம் இல்லையா? அப்படின்னா கால்ல பாட்டு பாடுன்னு. அது மாரி தான் படம் தொடங்குது. அப்படியே ஆடியன்ஸ அதுக்குள்ள உட்கார வைக்கிறாரு இயக்குனரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரமாதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை. இதுல இயக்குனர் அருமையா நகைச்சுவையோட சொன்னா தான் எதுவுமே வெற்றி அடையும் அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ரொம்ப த்ரில்லிங்கான கதையில ஒரு நகைச்சுவையோட தெளிச்சு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லா அந்த டைமிங் காமெடின்னு சொல்லுவோம் இல்லையா? அது சிறப்பாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹால்ஃப்ல காமெடி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், அ முதல் பாதியில என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, அதோட அ அ விளக்கங்கள் அதுக்காக சில காட்சிகள்லாம் வைக்கிறாரு. அது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொரு முடிச்சையும் அவர் அவுக்கும்போது, கதையில உள்ள முடிச்ச அவுக்கும்போது, செம்மையா இருக்குது. ஒரு 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 கட்டத்தில நம்ம ஒரு குப்பை தொட்டிக்காக எதுக்கு இப்படி இவ்வளவு வன்முறை, இப்படி ஒரு கொலவெறி தாக்குதல் இவருக்கு தேவையா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும்போது, அ ஒரு அழுத்தமான கதைய பின்னாடி குடுக்காரு பாருங்க, அ இயக்குனர். விஜய் சேதுபதி அப்படியே அத உள்வாங்கி செம்மையா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுல எல்லா கேரக்டருமே நச்சுன்னு வந்திருக்குது. குறிப்பா அந்த சிங்கம்புலியோட கடைசி கிளைமாக்ஸ் அவருடைய நடிப்பு, அந்த உள்வாங்கிட்டு வி வு நடிக்கிற அந்த விஷயம் இருக்குதே, செம்மையா பண்ணியிருக்காரு. அப்புறம் நட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர்றாரு. அவருடைய அறிமுக காட்சியே அவருடைய கேரக்டர சொல்லுது. என்ன இப்படி போலீஸ்னாலே இப்படித்தான் இருப்பாங்களா? அப்படின்ட்டு அவங்க மேல ஒரு வெறுப்பு வரம்போது, கடைசில அ போலீஸ் மேல ஒரு நல்மதிப்பு வர்ற மாரி காட்சி படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பாய்ஸ் நடிச்ச மணிகண்டன் இந்த படத்துல அப்படி பயங்கரமா அதிரடி காட்டியிருக்காரு. அ அப்புறம் அந்த போலீஸு அப்படின்னு ஒரு காமெடியா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. செம்மையா பண்ணியிருக்காங்க. அபிராமி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான அனுராக் காஷ்யப். ஒரு ஒரு இந்திய நடிகர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அ அவர் ரொம்ப கதாபாத்திரத்த உணர்ந்து நடிச்சிருக்காரு. தன்னுடைய மகள் மேல மிகுந்த பாசமுடைய நபரா நடிச்சிருக்காரு. என்ன ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்டின்னா, தன் மகள் மேல அவ்வளவு பாசமான ஒரு ஒரு மனிதர் சர்வசாதாரணமா மற்ற குடும்பத்து பெண்கள கொலை செய்றது, இப்படிலாம் வச்சிருக்கிறது ஒரு ஒரு ஏற்கும் தன்மையா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன மைனஸ் தெரியுது. ஆனா படத்தோட அந்த சிறந்த திரைக்கதையில அது எல்லாமே அடிவிட்டு போயிருது. சண்டை காட்சி அருமையா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு அருமையான ஒரு த்ரில்லிங்க, சஸ்பென்ஸ ஒரு காமெடி கலந்து ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட குடுத்துருக்காங்க. மகாராஜா நம்ம மனங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம். தியேட்டர்ல போய் குடும்பத்தோட பாருங்க. நன்றி.